தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வாழ் தொண்டை நாட்டியல்பு என்று சேக்கிழார் பெருமானால் போற்றப்படும் காஞ்சி மாநகரின் வடகிழக்கில் கோனேரி குப்பம் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி அன்பர்களுக்கு அருள்வாளித்து வருபவள் ஸ்ரீ கனகதுர்க்கை அம்மன். இந்து மதத்தின் மிக உயர்ந்த தேவியாக சக்தியை வழிபடும் நெறியானது தற்காலத்தில் வெகு மக்களின் ஆதரவை பெற்று ஒரு பக்தி நெறியாக திகழ்கிறது. சக்தி வழிபாட்டில் அன்னை சக்தி தேவிக்கு பல பெயர்கள் வழங்கப்படுகிறது. கோனேரி குப்பத்தில் வீற்றிருக்கும் தெய்வம் கனகதுர்க்கை என்னும் பெயரால் விளங்குகிறது. கனகம் என்றால் பொன்னை குறிக்கும். துர்க்கை என்றால் வெற்றி வேண்டி வழிபடும் தெய்வம் என்று பொருளாகும். பொதுவாக துர்க்கை என்றால் மகிஷாசூரன் என்னும் எருமை தலையையுடைய அசுரன் மீது பல்வேறு ஆயுதங்களை தாங்கிய கரங்களுடன் காட்சி தருபவளாகத்தான் அன்னை சக்தி இருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கோ எங்குமே இல்லாத புதுமையான சிரித்த முகத்துடன் நம்முடன் பேசுவது போல அன்னை தோன்றுவது மிகவும் சிறப்பானதாகும். பரிவான தோற்றத்துடன் கனகதுர்க்கை அன்னை காட்சி தருவது வேறு எங்கும் காண கிடைக்காத காட்சியாகும். காஞ்சிபுரத்து எல்லையில் சொர்ணதானம் செய்வதற்காக காமாட்சி அம்மனால் அமர்த்தப்பட்டவள்தான் துர்க்கை. அவள் சொர்ணதானம் செய்தமையால் கனகதுர்க்கை என்று அழைக்கப்பட்டதாக வரலாறு சொல்லப்படுகிறது. எனவே கனகதுர்க்கை அம்மனை வழிபட்டால் குடும்பத்தில் அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகும் என்பது சாஸ்திரமாகும். மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் அன்னையை வழிபட்டால் எல்லா வகையிலும் மேன்மை உருவர் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. தோஷங்கள் நீங்கி வளம் பெற்று வாழ்வர் என்பதும் வாழ்வில் கண்ட உண்மை. காஞ்சி ஸ்ரீ சங்கராச்சாரியார் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் தற்போதுள்ள இரு சுவாமிகளும் இங்கு விஜயம் செய்து சாய்ந்த நிலையில் தெய்வீக மயமாக காட்சி தந்த கனகதுர்க்கை அம்மனை பார்த்து இக்கோயில் எதிர்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கும் என்று சொன்ன வாக்கு பலித்து வருகிறது. 1978 இத்திருக்கோயிலுக்கு திரளான மக்கள் வருகை தந்து அன்னையை வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். பறந்து விரிந்த பாரத நாட்டின் பல்வேறு நகரங்களில் ஒப்பில்லாத நகரமாக திகழ்வது காஞ்சி மாநகரம். நகரேழு காஞ்சி என்று சிறப்பிக்கப்பட்ட காஞ்சி மாநகரம் தொண்டை நாட்டின் தலைநகரமாக விளங்கி பெயர் பெற்றது. பட்டு நகரம் என்று அழைக்கப்படும் காஞ்சி மாநகரம் மனிதரை புனிதராக்கும் திருக்கோயில்களை கொண்ட நகரமாகும். காஞ்சிபுரத்திலிருந்து ஏனாத்தூர் செல்லும் வழியில் உள்ள பழமையான ஆலயம் ஸ்ரீ கனகதுர்க்கை அம்மன் ஆலயமாகும். பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஏனாத்தூர் செல்லும் சாலையில் கோனேரி குப்பம் என்னும் அழகிய கிராமத்தில் அடியவர்க்கெல்லாம் அருளமதி வாரி வழங்கும் தாயாக இருந்து நல்லாட்சி செய்து வருகிறாள் கோனேரி குப்பம் ஸ்ரீ கனகதுர்க்கை அம்மன். இந்த ஆலயத்தின் நுழைவு கோபுரம் தெற்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது. அன்னை கனகதுர்க்கை அம்மன் நடுநாயகமாக வீற்றிருக்கும் அழகை கண்டு கைகூப்பி வணங்குகிறோம். வலக்காலை ஊன்றி இடது காலை மகிஷன் மீது வைத்து வலதுபுறம் சிம்மமும் இடதுபுறம் அசுரனும் இருக்க மேல்புறத்தில் சங்கு சக்கரம் சூளம் கோடரி இவை விளங்க அன்னை கனகதுர்க்கை காட்சி தருகிறாள். வலதுபுறம் ஒரு கையில் அம்பெடுத்தும் ஒரு கை தொடை மீது கை வைத்தும் கத்தி ஒரு கரம் ஏந்தியும் இடக்கரம் வில் மறுகரம் கேடயம் மற்றொரு கரம் அங்குசம் என அற்புத காட்சி நிலையில் அன்னை கனகதுர்க்கை திகழ்கிறாள். அன்னை கனகதுர்க்கையின் வலப்புறம் சித்தி புத்தியுடன் கூடிய வலம்புரி விநாயகரும் இடப்புறம் வள்ளி தெய்வ யானையுடன் காட்சி தரும் முருகப்பெருமானையும் வணங்கி ஆலயத்தின் உள்ளே நுழைகிறோம். இடதுபுறம் கிழக்கு நோக்கிய நிலையில் வலம்புரி விநாயகர் காட்சி தருகிறார். விநாயகப் பெருமானின் புகழை போற்றி வணங்கி அவரின் நல்லருளை வேண்டி நடையிடும் போது அருகில் கனகதுர்க்கை அம்மன் திருவிளக்கு மண்டபம் காணப்படுகிறது. இந்த மண்டபத்தில்தான் கனகதுர்க்கை அம்மன் முதலாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்ததாக சொல்லப்படுகிறது. நுழைவு கோபுரத்தில் கண்ட அன்னையின் வடிவத்தை போன்றே திருவிளக்கு மண்டபத்தில் உள்ள சிலையும் காணப்படுகிறது. ராகு கேது இருபக்கமும் வீற்றிருந்து பக்தர்களின் தோஷத்தை போக்கி அருள்பாலிப்பது இந்த ஆலயத்தின் சிறப்பாகும். ஞாயிறு தோறும் நடைபெறும் ராகுகால வழிபாட்டிற்கு வருகை தரும் பக்தர்கள் இந்த மண்டபத்தில் திருவிளக்கு ஏற்றி வழிபட்டு வருவது இன்றும் வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த திருவிளக்கு மண்டபத்தின் பின்புறம் ஆலயத்தின் தலவிருட்சமான ஒதிய மரம் காணப்படுகிறது. அருகில் நாகலிங்க சிலை அமைக்கப்பட்டுள்ளது. வேப்பமரம், நாகமரம், அரசமரம், தென்னை மரம் போன்றவைகளும் செம்பருத்தி,
சொர்ணப்பட்டி போன்ற பூச்செடிகளின் வகைகளும் இயற்கை எழிலோடு காட்சி தருகிறது. கருவறை மண்டபத்தை சுற்றிலும் வாராகி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, பிராமி, துர்கை போன்ற தெய்வங்களின் சிலைகளும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கனகதுர்கை அம்மனை தரிசிக்க ஆலயத்தை வலம் வரும்போது கருவறையின் கோபுரம் பழமையை நமக்கு நினைவுபடுத்துகின்றன. கனகதுர்கை அம்மனின் எழிற்கோலத்தை கண்டு அருள் பெற 16 கால் மண்டபத்தில் வரும்போது கனகதுர்கையின் எதிர்ப்புறம் சிம்மமும் பலிபீடமும் காணப்படுகிறது. அதன் அருகில் சூலம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சூழ்ந்த தீவினைகள் அகல, வாழும் நாளில் வளமைகள் பெருக, அருள்தா தாயே கனகதுர்கையே என்று நம் மனதில் உள்ள குறைகளை சொல்லி அழுது புலம்பிட, தாயை தேடி சேய் ஓடி வருவது போல அன்னையின் அருட்பாலமுதை பருக அர்த்த மண்டபத்தில் நுழைகிறோம். கருவறையில் கண்ட காட்சி நம் கண்களை ஆனந்தத்தால் குளமாக்குகிறது. நாம் பிறந்த பேற்றினை பெற்றுவிட்டோம் என்று உள்ளம் பறைசாற்றுகிறது. பழமையான சிறிய சிலை வடிவம், அதன் பின்புறம் அதே கோலத்தில் பெரிய வடிவம், இப்படி இரு காட்சிகளையும் கண்டபோது நம்மை நாமே மறந்து போகிறோம். அன்னையின் அருட்புகழை இசைந்து இறையருளை தேடுகிறோம். நாள்தோறும் முறையாக இங்கு வழிபாடு நடைபெற்று வருகின்றது. சிறப்பு மற்றும் விசேஷ நாட்களில் கனகதுர்கை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. சித்திரை முதல் நாளில் நாம் இந்த ஆலயத்திற்கு சென்றபோது சிறப்பு அபிஷேகம் நடைபெற்ற காட்சியில் திளைக்கிறோம். அன்னையின் திருப்புகழை இசைக்கிறோம்.